என்னுடைய செயலும் சிந்தனையிலும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த மூவேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ஆல் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. மூவேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். அதாவது மதுரை மாவட்டம் சின்னோடப்பு கிராமத்தில் கிட்டத்தட்ட தொடர்ந்து 10 நாளுக்கு மேற்பட்ட போராட்டமாக வந்து பார்த்திங்கன்னா சின்னோடப்பு மக்கள் வந்து போராட்டம் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. மெயினாக 18, 19 இந்த 2 நாட்களும் அனைத்து மாவட்டங்களில் இருக்கக்கூடிய தேவேந்திரகுல வேளாளர் சமூக மக்களை ஒருங்கிணைச்சு மிகப்பெரிய அளவில் போராட்டம் உள்ளிருப்பு போராட்டமாக நடத்துகிறதா முடிவெடுத்திருந்தாங்க. இதில் அதற்கான வேலைப்பணிகள்லாம் வந்து நேற்று இரவே வந்து நடந்து முடிந்தது. இன்று கிட்டத்தட்ட ஒரு 65 கிராமங்களில் இருந்து இந்த மக்களோட உரிமை போராட்டத்துக்காண்டி வந்து கலந்துக்கிறதா இருக்காங்க. இப்போ எல்லா பகுதியிலேருந்து இங்கேருந்து வாகனங்கள்லாம் கிளம்பிட்டதாக வந்து தகவல் வருது. தற்போது தொடர்ந்து இந்த போராட்ட களத்தில் ராஜ ஜெயக்குமார் அவர்கள் வந்து தொடர்ந்து இந்த களத்தில் வந்து இந்த மக்களுக்காண்டி வந்து அனைத்து கிராமங்களையும் சந்தித்து வந்து போராட்டத்தில் கலந்து கொள்ள வந்து ஒவ்வொரு கிராமமாக சென்று மக்களை வந்து அழைப்பதில் வந்து கொடுத்துருக்காங்க. கிராம மக்களோடு சேர்ந்து அவங்கள்ட்ட அண்ணன் வந்துருக்காங்க. ஆனால் வணக்கம், எத்தனை கிராமங்கள்லேருந்து இன்றைக்கி வராங்க, எந்தெந்த பகுதியிலேருந்துலாம் வந்துட்டு இருக்காங்க? அதாவது தினேஷ், மதுரை மாவட்டத்தில் இருக்க கூடிய மட்டும் 90% கிராம நாட்டாமைகள் வந்துருவாங்க. அதாவது இந்த பக்கம் திருப்பரங்குன்றங்களா இருக்கட்டும், ஆவணியாபுரம் அனுப்பானடி, ஆவணியாபுரம் எம்மானுவேல் நாட்டமெல்லாம் வந்துட்டாரு. சரியா, இன்னும் இப்போ கிளம்பி வந்துகிட்டு இருக்காங்க நிறைய பேர். இது இல்லாமல் மதுரை மாவட்டத்தோட பேரூர் 58 கிராமங்களில் உத்தப்புறம் எழுமலையெல்லாம் வாகனம் கிளம்பிருச்சுன்னு போலீஸ் ஐஎஸ் ரிப்போர்ட், வண்டி கிளம்பி வந்துகிட்டு இருக்குன்னு சொல்லி. இது இல்லாமல் கூடிய மட்டும் நெருக்கி இந்த பக்கம் இருக்கிற கிராமங்கள்லாம் வந்துட்டாங்க. அதனால் ஒரு 11:30 மணிக்கெல்லாம் அனைத்து கிராமங்களும் இங்கே வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இது இல்லாமல் மற்ற ஊர் உறவின் முறை, ஊர் குடும்பர், காலாடியெல்லாம் நம்ம விருதுநகர் மாவட்டத்திலேருந்து கிளம்பிக்கிட்டாங்க. கிளம்பி அவங்களும் அந்த டயத்துக்கு தான் இங்கே வந்து சேருவாங்க. இந்த போராட்டங்கிறத வந்து இது ஏதோ வந்து ஒரு மக்கள் உள்ளிருப்பு போராட்டத்தை நாள் பண்ணுறாங்க அப்படின்லாம் அரசு நினச்சிக்கிட்டு இருந்தால் அதெல்லாம் வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய தலைவலி 2026 இல்லை, இப்போ இருந்தே அவங்களுக்கு தலைவலி ஆரம்பிச்சிடும். இது ஒட்டுமொத்த தேவேந்தர்களுக்கான உரிமைக்கான பிரச்சனை. அவங்க சட்டத்தை ஏமாற்றியிருக்காங்க. உடனடியாக இந்த போராட்டம் இன்றைக்கி மிகப்பெரிய அளவில் இது வந்து ஒரு உத்தியோகத்தோட, இது தேவேந்தர்களோட ஒரு எழுச்சி கூட்டமாக, இது தேவேந்தர்களோட வரலாற்றையும் இந்த ஒற்றுமையும் இந்த உலகத்திற்கு வெளிக்காட்டுற விஷயமான போராட்டமாக இது இருக்கும். எத்தனை மாவட்டங்கள் வந்து கலந்துக்கிறதா இருக்கு? அதிகபட்சமாக மதுரை, தேனி, விருதுநகர், தென்காசிங்கிறது 100% வந்து கலந்துடுறாங்க. இது சங்கரங்கோயில் ஊர் உறவின் முறை, ஊர் குடும்பர், காலாடிகள் மட்டும் அங்கேயே பண்ணுறதா மனு கொடுத்துட்டு அங்கே வந்து கொஞ்சம் பாட்டமான சூழ்நிலையில் இருக்காங்க. என்னங்கிறது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தெரியும். உங்களுக்கு தேவேந்திர கூட்டமைப்பு சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த மகளிருக்கு அனைவரும் சேர்ந்து அமரும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். பாலத்துக்கு அங்கிட்டு யாரும் போயிருக்கூடாது, சிலை பக்கம் யாரும் போக கூடாது, எல்லாம் கிட்டே வந்துட்டு சொல்லி இந்த தொடர் போராட்டத்தை சீர்குலைப்பதற்காக என்ன கவுன்சிலர் இருக்கா பின்னாடி வந்து உட்காந்துருக்கீங்க, முன்னாடி போகாம ஆசிரியர்கள் அந்நிய கலைஞர்கள் உள்ளே போன்று நம்மை கலைத்து நினைக்கலாம். ஆகையால் இதுவரை நாம் செய்கின்ற அனைவரும் அந்த பாடத்தை விட்டு வாங்காமல் இந்த போராட்டம் நீங்களும் நடக்கணும். அங்கு அனைவரும் ஒற்றுமை தேவேந்திர மக்களுக்கு சார்பாகவும் சூழலுக்கு மக்கள் சார்பாகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். தயவுசெய்து தாய்க்குழந்தை அனைவரும் ஒரே இடத்தில் அவர்களை உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். அங்கே ஒரு 10-15 உட்காந்துருக்கீங்க, சேர்ந்து ஒரே இடத்தில் உட்காந்து உங்களை அன்புடன் கேட்டு
இது நீங்கள் சேரில் உட்காந்து அதெல்லாம் தண்ணி பிடிக்கணும் போட்டு மாநிலம் இப்ப அந்த சாலைகளில் இருபுறம் இருக்க பைக்குகளை மொத்தத்தை சொன்னா திருப்பி நிப்பாட்டிட்டீங்க. தயவு செய்து எடுத்துருங்கப்பா. தயவு செய்து உங்களை ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்குறேன். அந்த சாலைகளில் வலதுபுறமும் இடதுபுறமும் இருக்கிற வண்டிகளை எடுக்கும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். போக்குவரத்திற்கு இடையூறாக இருப்பதனால் நாட்டில் முக்கியமான இதெல்லாம் வந்து நம்ம விரிவாக்கம் இதை வந்து அதுக்கு சில ரூல்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. இதை பேஸ் பண்ணி 1997 தமிழ்நாடு அரசு பர்பஸுக்காக இந்த நிலத்தை கையகப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி வண்டியெல்லாம் அந்த கடைசி அவங்க வந்து மத்திய அரசு சொன்ன அந்த சட்டத்தின் படி 2007 ஒரு சட்டம் போடுறாங்க. தமிழ்நாடு அரசு சட்டம் போடுறாங்க. இதுல வந்து நமக்கு வந்து நோட்டீஸ் கொடுத்தது இதன் அடிப்படையில் 2009 நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு வைரட்ராக் மகா சபை சார்பாகவும் உங்களை அன்புடன் எங்கள் இதயமணிந்து வரவேற்கின்றோம். தயவுசெய்து இந்த ஒரு சாலை ஏற்படுத்தி ஏதாவது போயிட்டு வந்து இங்கிட்டு வந்து எதையும் எங்களுக்கு இடவர் விளைக்காமல் இருந்தால் போதும். ஏன்னா நாங்கள் இந்த சென்னை கலவரம் எல்லாத்தையும் நாங்கள் லைவில் பார்த்துட்டோம். அந்த மாதிரி இதே அரங்கேற்றி விட்டக்கூடாது. அந்த வால் போஸ்ட்டில் என்ன இருக்குன்னு பாருங்க. சிலைவரத்துக்கு மக்கள் உரிமை போராட்டம்னு அந்த வால் போஸ்ட்டு அதை நேற்று இதை சொல்லிடுவோம். நேற்று போனவங்களை நைட்டு வால் போஸ்ட் 4 மணிக்கு ஒட்ட போனவங்க அனுப்பின போட்டு மிரட்டி நிறுத்தி வால் போஸ்ட்லாம் புரிஞ்சு எவ்வளோ சட்டங்கள்லாம் வந்து கேட்குறோம். நாங்கள் அரசு கலெக்டர் எங்களை பார்க்க விரும்பலை, கலெக்டர் வர விரும்பலை, கன்சர்னுக்கு போக விரும்புகிறாங்க, எல்லாம் நினைக்கிறாங்க. அப்போ நாங்கள் நீதிமன்றத்தில் நாடிடுவோம். நீதிமன்றத்தில் மக்களோட மனநிலைமை என்னன்னு இந்த இன்னைக்கு உலகத்தில் இருக்க மீடியாக்கள் தான் காட்டிக்கிட்டு இருக்கு. அப்போ போலீஸ் நாங்கள் இவ்வளோ ஒத்துழைப்பு கொடுக்குறோமே, இப்போலாம் அவ்வளோ பாடுபடுத்திருக்காங்க அவங்க. சரி எங்களுக்கு அரவிந்த் சார் மேலே நம்ம ரொம்ப நம்பிக்கை வைக்க போய் தான் நாங்கள் இன்றைக்கும் அவர்கிட்ட இங்கே இருக்க தியேட்டர் சொல்லிட்டு எல்லாம் கரெக்டாக போயிட்டு இருக்கு. போலீஸால் எந்த ஒரு விஷயமே நடந்தது அதுதான் உண்மை. எங்களுக்கு முழு சப்போர்ட்டே போலீஸ் தான் பண்ணிட்டு இருக்கு இந்த நிமிஷம் வரைக்கும். இல்லை உண்மை தான். வருவாய்த்துறை வந்து எங்களுக்கு எதிராக பண்ணிக்கிட்டு இருக்கு, காவல்துறை எங்களுக்கு சப்போர்ட்டாக தான் பாதுகாப்பாங்க. அது பார்த்துக்கிறாங்க. எங்களுக்கு நாங்கள் வைக்கிற போயிட்டு இந்த பாருங்க, நாங்கள் யாரையும் நம்மள கேமரா பக்கமும் கேமரா சரியா இதே வேணாம். இந்த பாருங்க எல்லாம் கேமராவை மாட்டி விட்டோம். வரவங்களுக்கு பாருங்க இங்கிட்டு கூட வண்டி நிறுத்த வேணா எல்லாம் அங்கே ஊருக்கு வந்து அவங்க போய் தள்ளி இல்லைங்க வண்டி நாங்கள் காவல்துறை ஒரு துறையில கூட எந்த ஒரு அதாவது அதுலேயும் கூட இன்னைக்கு நாங்கள் என்ன தெரியுமா சொல்லியிருக்கோம், இந்த போராட்டத்தோட கான்செப்டை தவிர வேறு எதுவும் பேசக்கூடாது. இந்த போராட்டம் இந்த அரசு என்ன எங்களுக்கு கண்டிப்பாக பண்ணணும், இதை மட்டும்தான் பேசணும். வேறு இப்போ நிறைய எங்களுக்கு மலைத்தளங்களும் ஒரு சில பிரச்சனைகள் ஓடி அதை கூட இந்த தென் மாவட்டங்களில் நிறைய அந்த ஆடுநாடு அதெல்லாம் பேசணும். எதுவுமே அதுக்கான தளம் வேறு. இந்த ஊரில் என் வாழ்க்கை போச்சு, அதை மட்டும்தான் பேசணும். அதை நாங்கள் கண்ட்ரோலாக கொண்டு போயிருக்கோம். எங்களுக்கு எங்களுக்கு போதும். இப்போ கொடுக்குற சப்போர்ட்டால் எப்பயும் கொடுக்க போதும். அது வண்டி எல்லாத்தையும் ஊருக்கு ஒரு 2 ஏக்கருக்கு மேலே கபடி அங்கே போய் அங்கிட்டு வந்து அங்கிட்டு போயிடும். இந்த பக்கமே வண்டி வேணான்ட்டோம். அனைத்து வண்டிகளையுமே நேரம் அங்கே இடத்துல சொல்லிட்டோம். உங்களுக்கு லிஸ்ட் இப்போ பாருங்க என்ட்ரி பண்ணுறாங்க மேடம். இப்போ பாருங்க ஒரு சில பேர் அரமனை காட்டமெல்லாம் வந்துட்டாங்க. அந்த கிராம அரசு கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. என்ட்ரி பண்ணியிருக்காங்க மேடம். ஒன்றும் இல்லை, 1 ஹவருக்கு ஒரு தடவை ஒரு என்ட்ரி பண்ண காப்பியை உங்கள் நீங்கள் அவர் எஸ்பிசிக்கு கொடுத்துருக்காங்க. வாட்ஸ்அப்பில் நாங்கள் எங்கள்
இப்போதைக்கு எப்படி பார்த்தாலும் 700-800 பேர் இருக்காங்க. சாப்பாடு மதியம் எல்லாருக்கும் நாங்கள் ஊருக்கு போகிறப்பே அவங்கள்ட்ட சொல்லியிருக்கிறது, இந்த மக்களுக்கு என்ன செய்வாங்க, உங்களுக்கு மதியான சாப்பாடு இருக்குது, நம்ம இந்த சுற்று வட்டாரத்தில் இவ்வளோ தேவைகள் இருக்கும், இங்கே சொத்தாக அரசுக்கு எவ்வளோ பெரிய அரசு காட்டுறதுக்கு தான் இந்த வரணும். அதை தெளிவாக சொல்லியிருக்கேன். இன்னொன்று இந்த யாரும் இங்கிட்டு போகக்கூடாதுங்கிறத ஒவ்வொரு ஊர்லேயும் சொல்லி தான் வர சொல்லியிருக்கேன். சார் எதுவும் கிடையாது. இந்த பாருங்க, இந்த வால்போஸ்ட் ஓட்ட போகிறப்ப எங்களை போட்டு நச்சுக்கிட்டு, அதாவது எங்கள் உரிமையை கூட சொல்ல விடாமல் இந்த மாதிரி செய்கிறப்ப தான் எங்களுக்கு வந்து அந்த எங்கள் காரை மறித்து போன பசங்களெல்லாம் வீட்டை இறக்க சொல்லி மிரட்டி போட்டோ எடுத்தாங்க இன்ஸ்பெக்டர். அதில் ஒரு பையன் என்னோட சொந்த மச்சினை ராஜபாளையம் அப்படின்னு இருக்கேன். நீங்களாம் ராஜபாளையம் தூக்கிட்டு போயிடுவாடா எங்கள் வீட்டில் சொன்னவங்க. எங்கள் ஏரியாவில் அவ்வளோ பேர் படித்தவங்க, அவ்வளோ பேருக்கு அரசு பேசுறீங்க. அந்த வார்த்தையெல்லாம் சொல்ல நம்ம திருப்பி போயிடுங்க, உங்கள் ஊரை பற்றி தெரியாதானே அந்த மேடம் பேசியிருக்காங்க. இல்லை இது அனுப்பநடி நாங்களும் முழுசாக வந்து மதுரை வீரர் அவர்களிடம் பேசினார். அப்பதான் என்னுடைய அந்த சட்டப்படி என்னென்ன விஷயங்கள்னு என்னால் அவங்களுடைய நிலத்தை கைதப்படுத்தி கட்டடத்தை உடைக்கிறதோ செய்யறதோ எதுனாலும் பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு தொட முடியாது. இதுல நடுவில் 13 பேருக்கு வேற காம்பன்சேஷன் வேற கொடுக்கல, கோர்ட்டில் கேஸ் வேற இருக்கு. இதுல ஒருத்தருக்கு 68 ரூபாய் ஸ்கொயர் ஃபீட்டு, ஒருத்தருக்கு 2 ரூபாய்க்கு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு, ஒருத்தருக்கு 100 ரூபாய் 120 ரூபாய் ஸ்கொயர் ஃபீட், இப்படி மாறி வேற ஏமாற்று பக்கத்து நிலத்துக்கு வேற காம்பன்சேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த காம்பன்சேஷனும் பழைய சட்டத்தின்படி கொடுத்துருக்காங்க. அதனால இது வந்து நமக்கு சாதகமாக மிக அருமையாக இருக்குது பாயிண்ட்ஸ் எல்லாம். அதனால கவலைப்படவே தேவையா. உங்களுடைய ஒற்றுமை 2 அண்ணன் தம்பி 4 பிள்ளை இருக்கான். ஒரு பிள்ளைக்கு 1 லட்சம், எனக்கு 3000 ரூபாய் கொடுத்துருக்காங்க மேடம். நான் 4 பிள்ளைகளை வச்சு நான் எங்க போறேன்? ஒரே குடும்பம், ஒரே சர்வ் நம்பர், ஒரே மோட்டார் சர்டிஃபிகேட், பட்டோல தண்ணி வாங்கி அவங்களுக்கு 1 லட்சம், எனக்கு 3000 ரூபாய் மேடம். கேட்டு போட்டா உங்களுடைய ஆதரவு எனக்கு புரியுது. கொடுத்துருக்கேன், எல்லாம் கொடுத்துருக்கேன். அது சொல்லி இதை கேஸ் போட்டு வாங்குகின்றாங்க. அவங்க தான் வந்து இதெல்லாம் இங்க என்ன நடக்குதுன்னு தெரியாது. அவங்க வந்து தமிழ்நாடு அரசு சொல்லிடுவாங்க. தமிழ்நாடு அரசு கையகப்படுத்துறதுக்கு அவங்களுடைய ரெவன்யூ ஆஃபீஸர்ஸ் சட்டப்படி கலெக்ஷன் கூட பண்ணுவாங்க. எங்களுக்கும் தெரியாது. அதனால ஏர்போர்ட் டெரிட்டரி இந்தியாவுக்கு இதை தெரியப்படுத்துது. ஒரு வக்கீல் மூலம் நான் சொல்லியிருக்கேன். அது வந்து காம்பேட் ஏர்போர்ட் இந்தியா ஸோ அண்ட் ஸோ இந்த சட்டத்தின் படி, பழைய சட்டத்தின் படி காம்பன்சேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த புது சட்டப்படி காம்பன்சேஷன் அது ஒரு பாயிண்ட். இல்லாமல் இந்த காம்பன்சேஷன் பல குளறுபடிகள். இவர் சொன்ன ஐயா சொன்ன மாதிரி ஒரே வீட்டுக்கிடையே ஒருத்தருக்கு கூட ஒருத்தருக்கு கம்மி, இப்படின்னா பல முறைகேடுகள் நடந்துட்டு இப்படி சொல்லி மத்திய அரசு இதில் உள்ளவர். ஏன்னா மத்திய அரசு இது வந்து ஏர்போர்ட் வந்து தமிழ்நாடு ஏர்போர்ட் இருக்குது, தமிழ்நாடு அரசு நிலம் இருக்குது. ஆனா ஒரு முழுக்க வந்து ஏர்போர்ட் அத்தாரிட்டி தான் அவர்களுக்கு தெரியப்படுத்தணும் என்ன நடக்குதுன்னு அங்கே தெரியும். அது வந்து சட்டப்படி நம்ம ஐயா மதுரை நான் பேசுகிறேன். வேற வக்கீல் வந்து இது ஏதாவது வேற சட்டப்பாடு. ஆனால் மிக அருமையாக நமக்கு சாதகமாக இருக்கு. அதனால கவலைப்படாதீங்க. நம்ம வெற்றி கண்டிப்பாக வெற்றி பெறும். வாழ்த்துக்கள்.